Hello guys, இந்த வீடியோல நான் பார்க்க போறது molecular basis of inheritance. So அதுல first topic structure of DNA. பார்க்கலாமா? Structure of DNAல நம்ம first பார்க்க போறது DNAனா என்ன? அது சிம்பிளா பார்த்துடலாம். DNA is a long polymer deoxyribonucleotides. சிம்பிளா சொல்லணும்னா நிறைய நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்ததுன்னா அது லாங் பாலிநியூக்ளியோடைட் செயினா மாறும். அதுதான் DNA. ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ ஒரு டிஎன்ஏவோட லென்த் வந்து ஒரு ஆர்கானிசம்லையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹியூமன்ஸில், மைக்ரோ ஆர்கானிசம்ஸில், எல்லா ஆர்கானிசம்ஸ்லையுமே டிஎன்ஏ லென்த்துங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பாக்டீரியோஃபேஜில் இந்த டைப் ஆஃப் பாக்டீரியோஃபேஜில் பார்த்தீங்கன்னா 5386 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. லாம்டா ஃபேஜில் பார்த்தீங்கன்னா 48,502 பேஸ் பேர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு டிஎன்ஏவோட லென்த் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அதை பொறுத்து தான் அமையும். நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ், நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அதை பொறுத்து தான் டிஎன்ஏவோட லென்த் அமையும். ஸோ ஈகோலையில் இவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கு அண்ட் ஹியூமன்ஸில் 3.3 இன்டூ 10⁻⁹ பேஸ் பேர்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் ஹியூமன் டிஎன்ஏ லென்த். ஸோ பேசிக் யூனிட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்ஸ் அது நமக்கு தெரியும். ஸோ ஒரு நியூக்ளியோடைட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூக்ளியோடைடில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. நைட்ரோஜனஸ் பேஸ், பென்டோஸ் சுகர், பாஸ்பேட் குரூப். ஸோ இந்த 3 காம்பனன்ட்ஸ் சேர்ந்தா ஒரு நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகும். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன பாண்ட் கிரியேட் ஆகுது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்ஏ ஃபார்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம நியூக்ளியோசைட் ஃபார்ம் ஆகணும், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நியூக்ளியோசைடு எப்படி ஃபார்ம் ஆகும்? பேஸ் பிளஸ் சுகர், ஒரு நைட்ரோஜனஸ் பேஸும் சுகரும் பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. ஓகேயா? ஸோ இந்த பாண்டோட நேம் என்ன அப்படின்னா என் கிளைகோசிடிக் லிங்கேஜ். என் கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸோ இந்த நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைடா மாறணும்னா இதுல பாஸ்பேட் குரூப் ஆட் ஆகணும். ஸோ இந்த நியூக்ளியோசைட் மட்டும் பத்தாது டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுறதுக்கு. நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைடா மாறியே ஆகணும். ஸோ இந்த பாஸ்பேட் குரூப் ஆட் ஆச்சு அப்படின்னா இந்த நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைடா மாறிடும். அது என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணுது? பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். ஸோ இந்த பாண்டோட நேமை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பா எக்ஸாம்ல மென்ஷன் பண்ணணும். இதுக்கெல்லாம் தனியா மார்க் உண்டு. ஓகேயா? நெக்ஸ்ட் 3-5- பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். இது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ ஒரு நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆயிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த நியூக்ளியோடைட் இன்னொரு நியூக்ளியோடைடோட ஆட் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகும்போது என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 3-5- பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ். நீங்க கேட்கலாம் இது ஏன் ஆட் ஆகணும் அப்படிங்கிறது. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், பாலி நியூக்ளியோடைட் செயின் தான் டிஎன்ஏ அப்படிங்கிறது. நிறைய நியூக்ளியோடைட்ஸ் ஆட் ஆக தான் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே? ஸோ ஒரு நியூக்ளியோடைடோட இன்னொரு நியூக்ளியோடைட் பாண்ட் ஆகும்போது 3-5- பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது. இது ஏன் ஆகணும்? அப்படி எல்லா நியூக்ளியோடைட்ஸும் ஆட் ஆகும்போது தான் டிஎன்ஏ ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் நாம இதை பாலி நியூக்ளியோடைட் செயின் அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் புக்கில் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷனை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த 5 லைன்ஸ், இந்த பாண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி தான் உங்கள் புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது சம்டைம்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேயா? ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் இஸ் லிங்க்டு டு OH of 1C pentose sugar. 1C pentose sugar through a N-glycosidic linkage to form nucleoside. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நியூக்ளியோசைட் ஃபார்ம் ஆகணும்னா சுகர் பிளஸ் ஒரு பேஸ், சுகர் பேஸ். ஸோ இது எப்படி லிங்க் ஆகும் அப்படின்னா நீங்க அங்க உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹியர் pentose sugar 1C அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? 1C அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கார்பன். இங்க வந்து கார்பன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் 1,
So இது second carbon, இது third carbon, இது fourth carbon, and இங்க fifth carbon. So fifth carbon important. அது ஏன் importantங்கிறது நம்ம அடுத்த pointல பார்ப்போம். So இந்த fifth carbonம் important. Okay. So first carbonல இந்த nitrogenous base add ஆகுது. add ஆகியிருக்கா? So அதனால தான் நாம இத N-glycosidic linkage அப்படின்னு சொல்றோம். N-glycosidic linkage. So இதுதான் வந்து nucleoside. Okay. Next. இந்த fifth carbonல சுகரோட fifth carbonல phosphate group add ஆச்சு அப்படின்னா அது நியூக்ளியோடைடா மாறிடும். phosphate group add ஆச்சு அப்படின்னா என்னாகும்? நியூக்ளியோடைடா மாறிடும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. When a phosphate group is linked to OH of fifth carbon. Okay, OH of fifth carbon. இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து fifth carbon. இது 1, 2, 3, 4, 5. So fifth carbon. So இதுல நீங்க ரெண்டே விஷயம் தான் புரிஞ்சுக்கணும். சுகர்ல பேஸ் first carbonல add ஆகும் and phosphate fifth carbonல add ஆகும். அவ்வளவுதான். first carbonல add ஆகுறது base and fifth carbonல add ஆகுறது phosphate group. ஓகேயா? ஸோ அப்படி ஆட் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு நாம வந்து ஒரு நேம் கொடுக்குறோம். அவ்வளோதான். இந்த பாண்டோட நேம், இந்த பேஸ் பாண்டோட நேம் வந்து N-glycosidic linkage and இந்த பாஸ்பேட் குரூப்போட பாண்ட் வந்து பாஸ்போடைஎஸ்டர் linkage. ஓகேயா? ஸோ N-glycosidic linkage, பாஸ்போடைஎஸ்டர் linkage. ஸோ இதுதான் கம்ப்ளீட் பண்ணுது ஒரு நியூக்ளியோடைடு. ஓகே, ஒரு நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது நைட்ரோஜனஸ் பேஸ், பென்டோஸ் சுகர் and phosphate group. Okay, so இங்க பாத்தீங்கன்னா base add ஆகியிருக்கு first carbonல and fifth carbonல உங்களுக்கு phosphate groupும் add ஆகியிருக்கு. So இதுதான் வந்து a nucleotide, ஒரு nucleotide அப்படின்னு நாம சொல்றோம். Okay. Guys, இந்த image உங்க NCERT bookல இருந்து எடுத்திருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது adenine A. So இது nitrogenous base, sugar, phosphate. அப்போ இது ஒரு நியூக்ளியோடைடு. கரெக்டா? and again இங்க thymine and again sugar, phosphate. இங்க guanine, sugar and phosphate. So ஒரு நியூக்ளியோடைடும் எப்படி இந்த பாண்ட்னால அட்டாச் ஆகியிருக்கு, எங்க இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுது அதை பார்க்கலாமா? இந்த பாண்டோட நேம் தான் 3-5- phosphodiester linkage. ஓகே, ஒரு நியூக்ளியோடைடு இன்னொரு நியூக்ளியோடைடோட அட்டாச் ஆகும்போது 3-5- phosphodiester linkage ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? அது எந்த இடத்துல கரெக்டா ஃபார்ம் ஆகுது? ஒரு நியூக்ளியோடைடோட தேர்ட் கார்பன்லயும் நெக்ஸ்ட் நியூக்ளியோடைடோட ஃபிஃப்த் கார்பன் பாஸ்பேட்லயும் இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஒரு நியூக்ளியோடைடோட தேர்ட் கார்பன்லயும் நெக்ஸ்ட் நியூக்ளியோடைட்ல இருக்கிற ஃபிஃப்த் கார்பன் பாஸ்பேட்லயும் இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால இது வந்து ஒரு கண்டினியூஸ் பாலிநியூக்ளியோடைட் செயினா ஃபார்ம் ஆகுது. இப்படி இந்த நியூக்ளியோடைட்ஸ் அட்டாச் ஆனா மட்டும்தான் DNA ஃபார்ம் ஆக முடியும். Because DNA is made up of polymers of nucleotides. Each nucleotides have nitrogenous base, sugar and phosphate. Nucleotides joined by what? 3-5- phosphodiester linkage. ஓகேயா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டா எடுக்கிறேன்னா, சில குழந்தைங்களுக்கு இந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த 3-5- ஏன் சொல்றாங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால தான். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல டபுள் ஹெலிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த 3-5- ஹைட்ராக்சில் பாஸ்பேட் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பத்தியும் நாம பார்க்க போறோம். ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப்.